இன்றைக்கி திருவடி ராமானுஜம் ஃபேமிலி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பொரியல். அதுக்கு கொத்தவரங்காயை நல்லா அலசிட்டு குக்கரில் போயிட்டு அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சு வடிகட்டிடணும். அதுவான ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஆறின பிறகு தான் அதில் வேலையே. நார் எடுக்கிறது தான் பெரிய வேலை. ஒன்று ஒன்றா எடுத்து அந்த நார் எடுத்துட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு பல்லில் எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கு பிறகு சாம்பார் வைக்கிறதுக்காக இங்கே குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் என்ன பண்ணிவிடுவேன்னா, நான் கொஞ்சம் முன்னாடியே துவரம்பயிரை ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும். ஊற வச்ச துவரம்பருப்பு, அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருந்தது, தக்காளி பழம், இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடிட வேண்டிதான். நல்லா ஒரு 2 விசில் விட்டால் போதும். கொஞ்சம் தான் ஹை ஃப்ளேம் வைப்பேன், அப்புறம் சிம்மில் போட்டுருவேன். சிம்மில் ஒரே ஒரு விசில் வந்தால் கூட போதும். இந்த பக்கம் சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வடிக்கிற சோறு தான் சாப்பிடுவோம். இந்த பக்கம் கொத்தவரங்காய் ஆறுனதும் அதை நார் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்படி நார் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிட நல்லாயிருக்கும். அதுமாரி கொத்தவரங்காய் வாங்கிறதும் பிஞ்சு காயாக வாங்கணும். கொத்தவரங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க கொத்தவரங்காயை சாப்பாடில் நல்லா சேர்த்துக்கணும். இந்த பக்கம் சோறை வடிதட்டு போட்டு வடியல் விட்டுரும். அது கஞ்சி தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டோம். தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதித்ததும் அவுத்திக்கீரையை அள்ளி வச்சிடணும். அவுத்திக்கீரையை அள்ளி வச்சு அவுத்திக்கீரை நல்லா வேகணுங்க. இங்கே கிராமத்தில் ஒரு பழமொழி என்னென்னா, வேகாமல் கெட்டது அகத்தி, வெந்து கெட்டது முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு பாட்டி என்ன சொன்னாங்க, முருங்கைக்கீரை அதிகமாக வேகக்கூடாதான், கெட்டுடுமா. அகத்திக்கீரை நல்லா வேகணுமா, வேகலைன்னா தான் கெட்டுடுமா. அதனால் அகத்தியை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு நல்லா வேகட்டும். அகத்திக்கீரை நல்லா வெந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கூட வேகட்டும். வெந்த பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். கிண்டின பிறகு நம்ம இங்கே குக்கரில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, துவரம்பருப்பு, தக்காளி பழம், சின்ன வெங்காயம், இந்த கலவெல்லாம் இது நல்லா இப்போ வெந்திருக்கும் ஒரு விசில்லே. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை எடுத்து இப்போ அந்த அகத்திக்கீரை வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அகத்திக்கீரை, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கலந்தது அதில் போட்டு நல்லா கிண்டிடணும். அவ்வளவுதான் அகத்திக்கீரை சாம்பார்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு என்னென்னா, இதுக்கு ருசி சேர்க்குறதுக்கு இப்போ ஒரு நல்ல பொருள் சேர்க்கணும். அதுதான் பெருஞ்சீரகம். இது இந்த பக்கம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். எல்லாத்தையும் கலந்து விடுற அளவுக்கு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ உப்பு போடணும். கடைசியாக தான் சமையலில் மட்டும் உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும். இது உப்பு போட்ட பிறகு நம்ம ஒரு பக்கம் வானலை வச்சு பெருஞ்சீரகத்தை ஒரு வாட்டி எடுத்துக்கணும். சும்மா லேசாக வானல் சூடேறின பிறகு கூட பெருஞ்சீரகத்தை போடலாம். போட்டு ஒரு சூடு ஏறினா போதும். அதை பெருஞ்சீரகத்தை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அது அப்புறமா பார்க்கும். இந்த அவுத்திக்கீரை கொதிக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துலேயே கொதி வந்துடும். எல்லாமே சூடாக இருக்கிறதுல கொதி வந்துடும். அதை எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டிதான். அதுக்கு பிறகு சோறு வடியல் விட்டாச்சு. அது கஞ்சி தண்ணியை கீழே எடுத்து வச்சுட்டு சோத்தை தூக்கி எட்ட வைக்கணும். எப்பயும் வடித்தட்டில் சோறு ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும், தண்ணி தொட்டு வடித்து மூடி வச்சிடணும். சும்மா வானல் சூடேறின பிறகு தாங்க பெருஞ்சீரகம் போட்டேன். அதுவே டப்பு டப்புன்னு வெடிக்கும். அப்படியே எடுத்துட்டால் போதும். நல்லா மணமாக இருக்குங்க. இந்த பக்கம் கொத்தவரங்காயை நல்லா நார் எடுத்து நல்லா ஆஞ்சி வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு கெட்டி வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட வேண்டியதான். சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய்னா போதுங்க. சமையலே எண்ணெய் அதிகமாக செலவாகாது. அந்த அவுத்திக்கீரையை பார்த்திங்கன்னா அதுக்கும் 1 ஸ்பூன் தான் எண்ணெய் தாளிக்கிறதுக்காக, மற்றபடி அதுக்கு எண்ணெய் செலவாகாது. இந்த கொத்தவரங்காய்க்கும் எதுக்குன்னா, இந்த வானலை சுற்றி கொஞ்சம் எண்ணெயை பரப்பி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க,
கொத்தவரங்காய் கிண்டக்குள்ளே அதில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். கொஞ்சமாக கடுகு பொரியிற அளவுக்கு இருந்தாலே போதும் எண்ணெய். சமையல் ஒன்றும் எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. பெரும்பாலும் எனக்கு சமையலில் அது எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஏதாவது வடை, பஜ்ஜி, போண்டா அது மாதிரி செஞ்சால் தான் எனக்கு எண்ணெய் தேவைப்படும் அதிகமாக. மற்றபடி 2 லிட்டர் மல்லாட்டெண்ணெய் 1 லிட்டர் நல்லெண்ணெய் போதும் ஒரு மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்கு. ஆனால் இது வந்து சமையலுக்கு மட்டும். நல்லெண்ணெய் கூட ஒரு 1/2 லிட்ரு போதும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்ச பிறகு கொத்தவரங்காய் காம்பு அந்த நார்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். இந்த சமயத்தில் அது கூட கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம முருங்கை இலை போட்டு முறித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தூள் உப்பு, அந்த உப்பை போட்டுக்கணும். உங்களுக்கு யாராவது முருங்கை இலை போட்டு அந்த தூள் உப்பு முறிக்கிறது எப்படி செய்கிறது, எப்படி உப்பை முறித்து, அது வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தூள் உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுங்க, போதும். இப்போ பெருஞ்சீரகம் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒரு வாட்டி வெறும் வாணல்லே அதை அம்மியில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும். நுணுக்கி எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் சாம்பாரில் சேர்க்க வேண்டியதான். பெருஞ்சீரகமும் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நல்ல மனம் ஊட்டி. சாதாரண சாம்பாருக்கும் அகத்திக்கீரை சாம்பாருக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த பெருஞ்சீரகம் போட்டெல்லாம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா இதை வந்து நல்லா வறுத்துட்டோம். அதனால் இறக்கி வச்சுட்டு பெருஞ்சீரகத்தை நுணுக்கி போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். இதுக்கு பிறகு தான் தாளித்து கொட்டணும் அகத்திக்கீரையை. இந்தாண்ட பக்கம் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு கொஞ்சமாக மிளகாத்தூள் அந்த கொத்தவரங்காய்க்கு அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டி எடுத்துடணும். கிண்டி எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டா கூட போதும். அந்த ஆவிலே அப்படியே அது உப்பு காரம் எல்லாம் அந்த கொத்தவரங்காயில் ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் தாளிக்கிற கரண்டி வச்சு கடுகை பொரிய விட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் இந்த பக்கம் தாளிச்சாச்சு அகத்திக்கீரையை. இன்றைக்கி அவ்வளோதான் சமையல். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு